ஒரு புல்லுக்கு எத்தனை கோட்டரா எனக்கே தெரியாது சாமி. விளக்கமான கேள்வி இருக்குது. ஒரு புல்லுக்கு எத்தனை கோட்டரு? சரி, அப்ப ஆஃபுக்கு எத்தனை கோட்டரு? இல்ல எப்படி பிரிக்கிறது? குடிக்கிறவன் தான் கேட்கணுமா? குடிக்கிறவன் தான் கேட்கணுமா? எனக்கு தெரியல. ஒரு புல்லுக்கு எத்தனை கோட்டரா? மேல வராதா? வருமா வராது? 4 கோட்டருக்கு மேல வருமா? இல்லை அப்படியே கரெக்டாக 4 வருமா? அந்த 4க்கு மேல வர நாம குடிக்கலாமா கரிசாணி ஊற்றணுமா? நாம ஊற்றிக்கிட்டோமா கரிசாணி ஊற்றணுமா? கருப்பசாமி ஊற்றணுமா நாம ஊற்றணுமான்னு கேள்வி. நாம ஊற்றிக்கிட்டோமா கரிசாமி ஊற்றணுமா? நாம ஊற்றிக்கிட்டோம். அதை தெளிவாக கேட்டு நான் கேட்கலாம். வேற கரிசாமி. சரி, இப்போ 2 புள்ளையும் எடுத்து வச்சிடலாம். முன்னாடி நீயும் குடிக்கிற நானும் குடிக்கிறேன். நல்லா கேட்டுக்கணும். நீயும் குடிக்கணும் நானும் குடிக்கணும். நீ தண்ணி ஊற்றிக்க, சோடா ஊற்றிக்க, எதாவது ஊற்றிக்க. நான் எதையுமே ஊற்ற மாட்டேன். 2 பேர் தொட்டுட்டா பாட்டில் கீழே காலி பண்ணதான் வரும். மூச்சு விடுறதோ உரையிறதோ கொஞ்ச நேரம் குடிக்கலாம். தொட்டு இப்படி சாத்திட்டா பாட்டில் எம்டியாக தான் வரும். நல்லா கேட்டு பாட்டில் எம்டியாக வரணும். 2 பேரும் போதை இறக்கூடாது. நான் 2 கூட குடிச்சுக்கிறேன். போதை கொஞ்சம் கூட வரக்கூடாது. போதை ஏறிட்டா அது வேற மாதிரி கேட்டாங்க. குடிக்கலாமா? என்ன கூட போட்டி போட முடியாதா? கருமசாமி என்ன சாமி இழக்கம்? இப்ப சம்பாரிச்சு பொழப்பு பண்ணி 10 ரூபா வீடு வாசல் கட்டி நிலப்படம் வாங்கி 4 கிலோமீட்டர் வாழலாமா? இல்ல இப்ப ஓட்டுற பொழப்பையும் ஓட்டி 4 பேர் திட்டம் வாங்கிடலாம். குடும்பம் முக்கியமா குடி முக்கியமா? கருமசாமி என்ன சாமி இது விளக்கம்? ஆமா இல்ல சார். இல்ல சரி சரி சாமி. ஏடா உன் குழந்தையும் உன்னை மதிக்க முடியுதா? உன்னோட குலதெய்வம் மதிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? குலதெய்வம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இல்லைன்னு அவருக்கு ஒரு சபதம் எடுத்து வந்தியா? என் தொழில் நல்லபடியாக ஓட்டி கூட வருமானம் பண்ணி கூட நான் வருஷம் பண்டிகைன்னா நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுடுறேன். ஏன்னா அந்த குடியிலையும் செலவு பண்ணி கொடுங்க. ஆனால் அந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறா. கருப்பசாமி போதையா பொழப்பா? போதை முக்கியம்னா பொழப்பு விட்டுரு. பொழப்பு முக்கியம்னா போதை விட்டுரு. ஒன்று இழந்தாதான் ஒன்று கொடுப்பேன். இந்த ஆலயத்தில் வந்து நல்லா கேட்டுது. ஒன்று இழந்தா ஒன்று கொடுப்பேன். போதையை விட்டுட்டா உன் பொழப்பை வந்து அந்த ஊரில் நம்பர் 1 கொடுத்துருவேன். நம்பர் 1னா இப்போ 10 பேர்னா அடுத்த 20 பேர். இப்போ பேர் உலகங்கள உள்ள வச்சுருவேன். பணமும் அந்த அளவுக்கு கொடுத்துருவேன். அடுத்த ஒரு ஆடி மாதம் கடன் இல்லாமல் குறைச்சிடுவேன். ஆடி மாதத்தில் கடன் இல்லாமல் குறைச்சி கொடுத்துறேன். ஆனால் தொடக்கூடாது. எப்படி என்ன பண்ணலாம் கரெக்டாக சொல்லணும். ஏற்கனவே தொட்டு விட்டு தொடாமல் திரும்ப தொடக்கூடாது சொல்லி தொட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சு சேதனை பண்ணி முடிஞ்சா அது ஏன் தான் பண்ணியா பிரச்சனை பண்ணி விடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த மாசிக்கு அது வரைக்கும் இந்த ஞாயிற்று மட்டும் தான் சொல்லணும். கையெல்லாம் கட்டானா கத்தி மட்டும் முடிச்சு. ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.